தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக மீட்பராக எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இது முதலாவது வருகையை நினைவுபடுத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய இரண்டாவது வருகையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்கின்ற நினைவுகளையும் எங்களுக்கு விட்டு செல்கின்றது. எனவே முழு மனத்தோடு நாங்கள் எங்களை தயார்படுத்துகின்ற பொழுது சிறப்பாக இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடி நாங்கள் செபித்துக் கொள்ளுவோம். நாங்கள் செய்கின்ற செயல்களிலே, நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்களிலே, நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களிலே சிறப்பாக இறைவனுடைய இரக்கம் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடி இன்னும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஒப்படைத்து இந்த திருப்பலியிலே நாங்கள் பங்கு பெற்றிக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துக்களில் இருந்து உமது அருட்காவலாக எங்களை பாதுகாத்தருளும். நீரருளும் விடுதலையால் நாங்கள் மீட்பை காண்போமாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறைவசனங்கள் 17 முதல் 24 நிறைவு பெற. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ? வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ? அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச்சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மை இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரின் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ராயேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடறச் செய்கின்றனர். பொய் புனைந்த நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவரின் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரி போவதுமில்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர்.
நான் செய்ய இருக்கின்ற என் கைவேலையை பாடுகளை காணும்போது யாக்கோவின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ராயேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 27 தொடக்கம் 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்குமென்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1998ஆம் ஆண்டு தென்கொரிய நாட்டின் அதிபராக இருந்தவர் கிம் டென் ஜுங் என்கின்ற அதிபர். இவர் 1998ஆம் ஆண்டிலே இருந்து 2003ஆம் ஆண்டு வரைக்கும் 5 ஆண்டுகள் இந்த தென்கொரிய நாட்டை ஆட்சி செய்து வந்த ஒரு அரசராவார். அவர் அதிபராகுவதற்கு முன்பதே 2000 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை அவர் வென்றெடுத்தவராக இருந்தார். அமைதிக்கான பல போராட்டங்கள், அமைதிக்கான பல முயற்சிகளிலே இவர் ஈடுபட்டு 2000 ஆண்டு அதற்குரிய நோபல் பரிசையும் அவர் பெற்றுக்கொண்டார். இவர் அதிபராவதற்கு முன்பு பல முறை சிறைகளிலே அவர் அடைக்கப்பட்டார். அமைதிக்கான போராட்டங்களை முன்னெடுத்ததன் காரணமாக பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கத்திலே அவர் எடுத்த முயற்சிகளிலே அந்த அரசு அவரை சிறையிலே பலமுறை தள்ளியது. அவர் சிறையிலிருந்து மீண்டும் வந்த பொழுது அவர் சொல்லுவார், நான் சிறையில் பலமுறை அடைக்கப்பட்டிருந்தேன், பலவாறு துன்பப்பட்டிருந்தேன், பல கொலை அச்சுறுத்தல்கள் எனக்கு தரப்பட்டது. இந்த இன்னல்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டது எவ்வாறு என்று சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசமே என்று சொல்லி அவர் அறிக்கையிடுவார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்களும் விசுவாசத்தோடு இறை நம்பிக்கையோடு எதை அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இறைவனை நாங்கள் அண்டி வருகின்ற பொழுது அதை நாங்கள் அருளாக, ஆசீர்வாதமாக, கொடையாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், பார்வையற்ற 2 மனிதர்கள், இவர்களும் இதே விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றினார்கள். எவ்வாறு அவர்களுடைய விசுவாசம் இருந்தது என்று சொன்னால், தங்களுடைய கண்களினால் இயேசுவை, ஆண்டவரை பார்க்க முடியாது. யார் போகிறார் வருகிறார் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர கண்களால் அவர்கள் கண்டுகொள்ள முடியாது. இருந்தபோதிலும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகின்ற விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவர்களுடைய விசுவாசம், இவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை இவர்களுக்கு விடுதலையை கொடுத்ததை நாங்கள் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியின் பின்னணியிலே 3 விதமான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த வாழ்வை நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, கடவுளினுடைய நேரத்திலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த 2 பார்வையற்ற மனிதர்களும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். பின்பற்றி கொண்டே அவர்கள் செல்லுகின்ற பொழுது உடனடியாக தங்களுடைய குணமாக்குதல்களை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவருடைய நேரத்துக்காக, அவருடைய நேரம் வரும் வரைக்கும் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தே சென்று கொண்டிருப்பதை இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு வீடு சென்றடைந்து திரும்பி பார்க்கின்ற பொழுது இவர்கள் தன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பதை கண்டு தான் அவர்களுக்கு அந்த குணமாக்குதலை அவர் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே நாங்களும் கடவுளின் நேரத்துக்காக, அவருடைய வாய்ப்புக்காக, அவருடைய இந்த சந்தர்ப்பத்திற்கு எங்களை விட்டு கொடுத்து நாங்களும் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வதாக, இடைவிடாத செபம் செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலமுறை நாங்கள் பல தேவைகளுக்காக, மன்றாட்டுக்களாக நாங்கள் செபங்களை நாங்கள் செய்திருக்கலாம். அவை நிறைவேறவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, இடைவிடாமல் மீண்டும் மீண்டும் எவ்வாறு இந்த பார்வையற்றவர்கள் தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவருக்கு பின்னாலே அவர்கள் கத்திக்கொண்டே சென்றார்கள் என்று நற்செய்தி சொல்லுகிறது. எனவே நாங்களும் இடைவிடாத செபத்தை கைக்கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 3வதாக, கிறிஸ்துவில் நாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு பகிர நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இந்த பார்வையற்றவர்கள் தங்களுடைய இந்த மகிழ்ச்சியை எவ்வாறு மற்றவர்களோடு நாடெங்கும் பரவச் செய்கிறார் என்பதை நற்செய்தி இறுதி பகுதி எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. ஆண்டவர் இயேசு சொல்லி அனுப்பிய போதும், இதை யாரும் அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிய போதும் அவர்கள் அதை நாடெங்கும் அனைவரும் அறியும்படியாக அந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியை அவர்கள் அறிவித்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இன்றைய இந்த
திருப்பலியிலே பங்கு பெற்றுகிற நாங்கள் கடவுளுடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கவும், இடைவிடாத சுபத்திலே நாங்கள் ஈடுபடவும், நாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை மற்றவர்களோடும் நாங்கள் அறிக்கையிட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா லெபனான் நாட்டுக்கு விடுகின்ற அழைப்பு போல எங்கள் தேசத்துக்கும் அவர் விடுவதாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு, பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மையிருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் என்கின்ற நம்பிக்கையான இந்த வார்த்தைகளை கொண்டு நாங்களும் பார்வை பெற அகபுற விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொண்டு சிறந்த கிறிஸ்தவ விசுவாச வாழ்வை தொடர்ந்தும் நாங்கள் முன்னோக்கி செல்ல இறையருள் வேண்டி இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். நம்பிக்கையின் நிறைவா, திரு அவையிலுள்ள ஒவ்வொரு ஊழியர்களையும் உம்பாதம் தருகின்றோம். அவர்கள் மறைநூலில் உள்ள வார்த்தைகளை அறிவுரையாக கொள்ளவும் நம்பிக்கையுடன் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இத்திருவருகை காலத்தில் உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பிறரின் நலனில் அக்கறையுடைய மக்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றி இறைவா, நற்கருணை வழியாக எங்கள் இளைய சமுதாயம் உம்மில் நம்பிக்கை கொள்ளவும் உம்மை பிறருக்கு எடுத்துரைக்கவும் வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற்றம் காணவும் ஜேசுவை போல் ஞானத்தில் சிறந்து வாழ்ந்திடவும் வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பாசத்தோடு உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவி சாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருளுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை காணிக்கையாக வருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள். தந்தாய் ஏற்றுக்கொள். யாவும் உந்தன் கருணையின் கொடைகள். தந்தாய் ஏற்றுக்கொள். தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவெல்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்திருமுன்னென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பேர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரைத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில்
உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் உறவு பாலம் என்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உறவு பாலம் என்று வளர, இங்கு இறைவன் அரசு மலர. உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். உதயமாகி வந்து இதயம் யாவும் தந்து உலகம் வாழ வைத்த இறைவன். ஞாலம் காத்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி,
மலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி மலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.